குலத்தின் பேரரசியே, அக்னியில் பிறந்த ஆதிசக்தியே, பரமனின் பாதி பராசக்தியே, மதுரை ஆளும் மகாசக்தியே, மீனாட்சி மீனாட்சி எங்கள் மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி எங்கள் அவருடைய துணைவியார் மோகனா அவர்கள் நம்முடைய போற்றுதலுக்குரியவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து இப்பொழுது மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. மேல்நிலை பள்ளியினுடைய சார்பில் அன்பிற்குரிய போற்றுதலுக்குரிய நம்முடைய தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரபாண்டியன் அவர்களுக்கு இப்பொழுது சீராரும் தெய்வ திருவருளாம் பூமி முதல் மாறாதி ஆண்ட பதியே பராபரமே. சுவாமிஜி அவர்களே, எங்கள் ஊரிலும் உதிரிலும் கலந்த எங்கள் அன்பண்ணன் சண்முகந்தர் பாண்டியன் அவர்களை வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற அந்த ஓய்வு காலத்தில் மன அமைதியோடு வாழ வேண்டும், எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகின்றேன், இயற்கையும் வாழ்த்துகின்ற இயற்கையும் உதவி செய்யும் என்று விரும்பி வேட்டி கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். धर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमः श्री यतिराजाय विवेकानंद सूरये சத்சித் சுக ஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே நமோ நமः. உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்கலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அந்த சாய்ஸ் மனிதனுக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தெய்வ நிலையில் யார் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது. மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது, வேதமே சொல்லுது. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம். தந்தையும் தாயும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகின்ற வரையில் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, நல்ல கதைகளை சொல்லி, நல்ல எண்ணங்களை எல்லாம் மனதில் விதைத்து பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். பிறகு பள்ளி பருவத்திற்கு பள்ளிக்கூடம் வந்த பிறகு அந்த மாணவன் பகல் நேரம் பெரும்பாலும் யாரிடத்திலே செலவழிக்கிறான் அந்த நேரத்தை என்றால் ஆசிரியர் இடத்தில் தான். மாலை 5லிருந்து 6 மணி, அது 6 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து ஸ்டடியில் முடிச்சுட்டாங்க அப்படின்னா தூக்கம் தான், அதுக்கப்புறம் உறக்கம். அப்புறம் காலையில் எந்திரிச்சு காலை கடன்களை முடித்து உணவு முடித்து மறுபடியும் காலையில் என்ன பண்ணிடுறேன், பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறேன். அதுவும் நம்ம பள்ளிக்கூடத்தில் ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில் காலையில் ஸ்டடி உண்டு. எத்தனை மணிக்கு? 8:30க்கு. சீக்கிரம் வந்துடணும். வருகை தந்து பாராட்டிய அனைவரையும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் முதலாவதாக என்னை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக, அதாவது நம்ம தபோவன நிர்வாகத்தில், அது நம்ம பள்ளியில் இதுவரைக்கும் எந்த பள்ளி செயலருமே தலைமை ஆசிரியர்களையோ இல்லை பிற ஆசிரியர்களையோ பாராட்டுவதற்கு எனக்கு தெரிந்தவர்கள் இல்லை. நான் 95லேருந்து பள்ளியில் இருக்கிறேன், இது வரைக்கும் வந்ததில்லை. சாமி சொன்னாங்க, பள்ளி செயலர் சாமி சொன்னாங்க, உங்களுடைய பாராட்டு விழாவிற்கு நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்லி நான் பலமுறை கற்றுக்கிட்டே இருப்பேன். தொலைபேசி பேசும்போதெல்லாம் கட்டாயம் வருவேன் அப்படிங்கிற செய்தியை எனக்கு உறுதியான ஒரு செய்தியை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே போன்று தான் இன்னைக்கு வர இருந்த நம்முடைய தபோவனத்தினுடைய உபத்தலைவராக இருக்கக்கூடிய
நான் பள்ளியுடைய முன்னாள் பள்ளி செயலராக இருந்த சுவாமிஜி நேமானந்தா மகாராஜ் அவர்கள் வந்து வருவதாக இருந்தது. திடீரென அங்கே தபோவன அளவில் அவர் வந்து ஒரு கூட்டம் சாமிஜிகளுடைய கூட்டம் நடைபெற இருக்க வேண்டியிருப்பதனால சாமிஜி வராத முடியாத ஒரு நிலை. அப்போ கூட சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க, சாமி சொன்னாங்க, பெரிய சாமி சொன்னாங்க, எப்படியாவது நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு உங்களுடைய விழாவிற்கு உங்களை பாராட்டுவதற்கு வந்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பள்ளி சிலர் சாமின்னு சொன்னாங்க. நான் அப்போ முதல்ல போய்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பின்னால் வந்துகிட்டு இருக்கிறேன், எப்படியாவது நம்ம வந்து அங்கே சந்தித்து அந்த தலைமை ஆசிரியரை நான் பாராட்டுகிறேன், இருவரும் ஒரு சேர்ந்து பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பள்ளி செல்வனுடைய எண்ணம். ஏதோ பணி நிமித்த காரணமாக நம்முடைய உபதலைவர் சாமிஜி அவர்கள் வர இயலாத சூழ்நிலை. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய பள்ளி செல்வர் சாமிஜி அவர்கள், அதாவது அத்தியாத்மானந்தா மகாராஜ் அவர்கள் என்னை வாழ்த்த வந்தது உண்மையிலேயே எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் எல்லா பெருமக்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் முன்னாள் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. அது நான் சாமிஜி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். குன்றேறி நின்றவனே குமராயன் முருகையா, உருகாதா மனசுனக்கு ஒன்ன விட்டா யாரையா, ஊற்றுக்கண் போலத்தான் உப்பு தண்ணி கொட்டுதையா, வேலவனை